ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் நம்ம கூட டேரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும். சப்போஸ் அப்படி ஒரு இறக்கத்துல இருக்காங்கன்னா அவங்க இன்னும் மென்மேலும் அவங்களுடைய வாழ்க்கையில மேலே வரத்துக்கு எப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணணும். இன்னும் கூடுதலா வாழ்க்கையில் இப்பயே நாங்கள் நல்ல நிலைமையில தான் இருக்கும், பட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை அழகாக போகணும், இன்னும் எங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகணும் ஆசைப்பட்டவங்களுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் டீட்டெயிலாக நம்மளுடைய கார்ட்ஸை பார்த்து சொல்றீங்கன்னு நான் எதிர்பார்த்து தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ பொதுவாக குரு பயிற்சினாலே குருனாலே ஒரு ஆசான், டீச்சர். ஸோ அப்போ அது குரு பயிற்சி ஒரு தடவையும் நம்மளுக்கு குரு பயிற்சி வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்த லெவல் நம்ம வாழ்க்கை போகிறதுக்காக இங்கே சில லெசன் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. நம்ம செஞ்சிட்ருக்க சில விஷயங்கள் தப்பு, இல்லை இது சரி, இதை நீ மாற்றிக்கணும், இதை முற்றிலுமாக தவிர்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசானாக இருந்து அந்த குரு பகவான் நம்மளுக்கு ஒரு சரியான வழி காட்டுவார். அதுதான் ஒரு குரு பேச்சும் நம்மளுக்கு நடக்கும். அது ராசியின் அடிப்படையில் இவங்களுக்கு இப்படி சதவிகிதத்தில் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறது அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி. ஸோ அப்படி இந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் குரு பகவான் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக கொடுக்குறாருன்றதை நம்ம டேரோ கார்ட் ரீடிங்ஸில் பார்க்கலாம். மேடம், இந்த 2026 கன்னி ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? மிக முக்கியமாக அவங்களுடைய தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்க போகுது? ஸோ கன்னி ராசி இவங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் மனசுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்க போகுது. ஏன்னா குரு பகவான் இவங்களுக்கு வந்து பாடம் புகட்ட போகிறாரு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல. அதனால அந்த பாடம் எப்படி இருக்குன்னா இவங்க நினைக்கிற மாதிரி ஈஸியான டாஸ்கெல்லாம் இருக்காது. பெரிய பெரிய டாஸ்க் கண்டிப்பாக ஏற்படும். நிறைய பேருக்கு நெகட்டிவான விஷயங்கள் கூட ஏற்படும். நிறைய பேரை வந்து அவங்க வேலையிலேருந்து வெளியே வந்து இன்னொரு வேலைக்கு வந்து போகிறது, அந்த தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழிலுக்கு போகிறது, இப்படியான ஒரு சூழல்லாம் உருவாக்கும். ஏன்னா அப்படி ஒரு டஃப்பான ஒரு டைமை வந்து கொடுப்பாரு. அது ஏன்னா அவங்க ஏதோ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் அது அவங்களுக்கு லாங் ரனுக்கு பெனிஃபிட் கொடுக்காதுன்றதுனால ஸோ அதை ஸ்டாப் பண்ணணும், இன்னும் அவங்க வந்து பெட்டர் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்றதுனால ஸோ இந்த மாதிரியான ஒரு டஃப்பான டைமை வந்து கொடுத்து தான் அதை வந்து கொண்டு போவதுனால ஸோ வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. இவங்க வாழ்க்கையில பண வரவு எப்படி மேடம் இருக்க போகுது? ஸோ கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சியில பண வரவு அப்படின்னு பார்க்கும்போது வேலை சரியா இருந்தா தானே நம்மளுக்கு வந்து பொருளாதாரம் சரியா இருக்கும். ஸோ அப்ப இங்கேயும் பிரச்சனை இருக்குது. பொருளாதாரம் சார்ந்து பிரச்சனைகள் கண்டிப்பா அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு வருமானம் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே செலவுகள் வந்து நிற்கும். ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா அதற்கான வருமானம் ரொம்ப குறைவா இருக்கிறது, இப்போ கடன் கேட்ட இடத்துல கிடைக்காம போகிறது, அது இழுபறியாக போகிறது, கொடுத்த இடத்துல வாங்கிறதுக்குள்ள பிரச்சனை வர்றது, இப்படியான பொருளாதாரம் சார்ந்த சில பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இதெல்லாம் ஏன் இவ்வளோ நெகட்டிவாக இவங்களுக்கு அடுத்தடுத்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் முறியடிச்சு இவங்க வெளியே வராங்களா, இவங்க ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்கு இந்த 2 விஷயங்களும் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து அதுலேருந்து அவங்க ஜெயிச்சு வராங்களான்னு பார்க்கறதுக்காக தான் இப்படி ஒரு டஃப் டைம் இந்த 2 விஷயங்களையும் அவங்களுக்கு நடக்கும். ஓகே மேடம். இவங்களுடைய வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்கும்? ஸோ கன்னி ராசி இவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப், ரொம்ப வருடங்களாக ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, ரொம்ப வருடமாக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப வருடமாக எனக்கான சரியான கன்க்ளூஷன் கிடைக்கலன்னு இருக்கவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சியில் ஒரு தெளிவான முடிவுகள் வந்து கிடைக்கும், காத்திருப்புகள் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் நான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு, ஆனால் இப்போவே நான் வந்து அதனுடைய கன்க்ளூஷனை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஸோ கண்டிப்பாக அது நடக்காது, இன்னும் நிறைய டைம் எடுக்கும். ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் போவோம் அப்படின்னு இருக்கு. கன்னிராசிக்கு ஹெல்த் எப்படி மேடம் இருக்க போகுது? ஸோ கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஹெல்த் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருப்பாங்க அப்படின்னு இருக்கு. அவங்களோட ஹெல்த்தில் என்ன பிரச்சனைன்றதை இனிமேல் வெளியே சொல்லுவாங்க. இந்த குரு பயிற்சியில் சொல்லி தான் ஆகணும், ஆமா ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தி ஆகணும். உண்மையா டாக்டர்கிட்டயும் என்ன அவங்களுக்குள்ள பண்ணுதுன்றத சொல்லிதான் ஆகணும். அது சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு ஹெல்த் ரீதியான ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும், அதை வந்து கியூர் ஆக்கிறதுக்கான வழிவகைகள் கிடைக்கும். ஆனா இவங்க இது வரைக்கும் சொல்லாம இருந்திருப்பாங்க. பட் இந்த குரு பயிற்சியில ஓகே இதை நம்ம சொல்லிடலாம், சொல்லாம மறைக்க கூடாது, நம்மளுக்கு உடல்ல என்ன பிரச்சனை இருக்குன்றத தெரியப்படுத்தலாம், இல்ல உண்மையா என் உடம்பு நல்லா இருக்கா,
இல்லை உண்மையா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத கூட நம்ம தெரிஞ்சுக்கிற விதமா அதற்கு உரிய நபர்கள் கிட்ட பேசி பார்க்கலாம். ஸோ அப்போ ஹெல்த் ரீதியான ஏதோ ஒரு மெயினான கான்வர்சேஷனை வந்து அவங்க கொண்டு வருவாங்க. கன்னிராசியில இருக்க பெண்களுடைய வாழ்க்கை எப்படி மேடம் இருக்க போகுது இந்த குரு பயிற்சியில? ஸோ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது இவங்க கிட்ட எல்லாமே இருக்கும். ஆனால் இவங்க கிட்ட இல்லாதது ஒன்று வச்சு தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியான ஒரு சூழல் அவங்களுக்கு வந்து நிலவும் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி அப்படி தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த விஷயங்கள்ல இருந்து வெளியேறுவாங்க இந்த குரு பயிற்சியில். ஆனாலும் எல்லாமே இருக்கு, எல்லாமே நடக்குது எனக்கு, ஆனாலும் எனக்கு அது ஒரு குறை இருக்கு, ஏதோ ஒரு குறை இருக்கு, ஆனாலும் திருப்தி இல்லை, இப்படியான ஒரு மனநிலைக்குள்ள போவாங்க. ஸோ இமோஷ்னலி அவங்க வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிட்டா இவங்க எப்போவுமே அதுக்கப்புறம் வந்து சோகமாக இருக்க மாட்டாங்க, தேவையில்லாமல் ஒரு விரக்தி நிலைக்கு போக மாட்டாங்க. ஸோ அப்படியான மனநிலை அப்போ அவங்களுக்கு வர மாதிரி குரு பகவான் கிட்ட அவங்க பிரார்த்தனை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். ஆனால் கன்னிராசியில் இருக்கவங்க இப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணால் இந்த குரு பயிற்சி இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இவங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய குலதெய்வத்தை வந்து வழிபடலாம். ஏன்னா குலதெய்வம் வழிபடும் போது அவங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். இந்த கஷ்ட காலங்கள்லாம் ரொம்ப பெருசாக மாட்டிக்காத அளவுக்கு அந்த குலதெய்வம் வந்து அவங்கள பாதுகாப்பாங்க. குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. அதே மாதிரி ப்ராக்டிக்கலான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது மனசில் இருக்கிறத நேர்மையாக வெளிப்படையாக பேசிடணும் எல்லா இடத்துலையும். அது ரொம்ப நல்லது. ஸோ அப்படி பேசிட்டா பெரிய பிரச்சனையில் சிக்கிக்க மாட்டாங்க. மறைச்சு வெளியில ஒன்று உள்ள ஒன்றுன்னு வச்சு பேசி பழகும் போது கண்டிப்பாக அது ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அது பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுரும். ராசிகள் எப்படி எப்படிலாம் இருக்க போகுது, கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்க போகுது, அவங்க என்னென்னலாம் பண்ணணுன்றதை பேசிடுவீங்க. பட் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இப்போ ஒரு ஒரு ராசிக்கு தனியாக இப்பேற்பட்ட பலன்கள் அப்படின்றது இருக்குது. ஒரு சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க, இல்லை பொதுவாக இதெல்லாம் பண்ணாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படி வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் தொடர்ந்து ரெகுலராக பண்ணணும்? பொதுவாக பெயர்ச்சி பலன்கள், ராசி பலன்கள் அப்படின்லாம் இல்லாமல் பொதுவாக எல்லா மனுஷங்களும் சில விஷயங்களை செய்யணும். அதில் மெயின் வந்து டைம் கீப் அப் பண்ணுறது, இந்த பங்க்சுவாலிட்டி, அது அப்புறம் வந்து சுத்தம், தன்னுடைய உடல் சுத்தமாக இருக்கட்டும், தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் சுத்தமாக இருக்கட்டும். ஸோ சுத்தம் சோறு போடும்னுவாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே அது ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எப்படின்னு வந்து கிளியராக இருக்கிறோமோ, நம்ம மன சுத்தமாக இருக்குதோ அதுபடி தான் நம்மளுடைய வாழ்க்கை கரெக்டாக போயிட்டுருக்கும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மொபைலோடைய அந்த டேட்டாஸோட கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. ஸோ நம்ம என்ன சர்ச் பண்றோமோ அது சில பேர் அப்படியே வச்சிருவாங்க. அது என்ன ஆகும், அந்த ரேம் வீக் ஆயிட்டு அந்த மொபைலே மாத்துற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரீமா போகும்போது அந்த ரேமே வீக் ஆயிட்டு போனே நம்ம மாத்துற மாதிரி ஆயிடும். ஸோ இதுக்கு காரணம் எங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்து வருது, நம்ம வந்து டேட்டாஸை கிளியர் பண்ணாம இருக்கிற சோம்பேறித்தனம். அப்போ அந்த மாதிரி மொபைலுக்கே அப்படின்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையிலும் நிறைய டேட்டாஸை நம்ம கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். அது மைண்ட் ரீதியான ஏதாவது சில எண்ணங்களா இருக்கட்டும், பழைய நினைவுகள், கசப்பான நினைவுகளா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய உடல் கழிவு, மனக்கழிவுன்றது நம்மளோட எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள், இது ரெண்டுமே வந்து எப்பவுமே கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைம் கீப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களை எந்த ஒரு மனிதன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொண்டு வராங்களோ அவங்களால எதையும் சாதிக்க முடியும். எப்பேற்பட்ட கஷ்டமான சூழல்லேருந்தும் அவங்களால கடந்து வர முடியும். அது அப்போ எல்லா ராசியில் இருக்கக்கூடிய மனிதர்களும் அதை ஃபாலோ பண்ணால் நீ கேட்குற மாதிரி எப்பவுமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும். மேடம், அதை தாண்டி எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பரிகாரமாக இருந்தால் எங்களோட லைஃப்ல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகலாம், இந்த பரிகாரங்கள்லாம் ரெகுலராக செஞ்சால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ நம்ம சைடு எப்பவுமே பரிகாரங்கள் பார்க்கும்போது ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் தான் நம்ம வந்து பார்ப்போம். அதை தாண்டி ஸ்பிரிச்சுவல் ரீதியாக, அதாவது கோவிலுக்கு போகணும், இந்த பூஜை செய்யணும், அந்த பரிகாரம், அப்படியான பரிகாரம் நம்ம கிட்ட வராது. ப்ராக்டிக்கலான பரிகாரம்ன்ற போது மனசை அமைதியா வச்சுக்கிட்டாலே நம்மளால எதையும் சாதிக்க முடியும், பணத்தை கூட ஈர்க்க முடியும். மணி அட்ராக்ஷனுக்கு ஒரு மெயினான விஷயமே நம்மளோட மன நிம்மதி தான். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தாலும் அவங்களுக்கு மனசு நிம்மதி என்னன்னா அந்த தொழில் சரிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். அவங்களுடைய அந்த ஒரு செல்வ வளம் கண்டிப்பா டவுன்ல தான் போயிட்டு இருக்கும். இதே மனசு நம்மளுக்கு நிம்மதியா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவா இருக்குன்னா ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய மனிதன் கூட ஒரு விஸ்வரூப வெற்றி எடுத்து ஒரு கோபுரத்துக்கு உச்சியில கூட போவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம மனசு தான் காரணம். அப்போ ஒரு ப்ராக்டிக்கலான ரொம்ப எஃபெக்டிவான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மனசை கிளியரா
அமைதியா வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை மேற்கொண்டாலே அதுவே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கான ஒரு சிறப்பான பரிகாரமா இருக்கும். இப்போ மன அமைதி எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு விதத்துல மன அமைதி கிடைக்கும். அதை நம்ம யாரையும் ஹார்ம் பண்ணாத வகையில பாசிட்டிவா நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கான நிம்மதி, நம்மளுக்கான செல்வ வளம் எப்பவுமே நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மேடம் இவ்வளவு தூரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பேசணும். நேரில் நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ இந்த குரு பயிற்சினாலே நம்மளுக்கு குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றத எல்லாரும் நம்பிக்கையா இருக்கும். அதுவும் குரு பகவான்றது வந்து மஞ்சள் நிறத்தோட கனெக்டான ஒரு தெய்வம். ஸோ அப்போ அந்த குரு பயிற்சி அன்னைக்கு மஞ்சள் நிற ஆடை போட்டுட்டு கூட கோவிலுக்கு போயிட்டு குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். போக முடியாதவங்களும் வீட்டில் இருந்து குரு பகவான் நினச்சி ஒரு தியானம் வந்து மேற்கொள்ளலாம். இதை அவங்க செய்யலாம். அதே மாதிரி இங்கே கமெண்ட் செக்ஷனில் கூட நன்றி குரு பகவான் அப்படின்னு டைப் பண்ணலாம். மஞ்சள் நிற நாயகனே நன்றி அப்படின்னு டைப் பண்ணி அவங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே பதிவிடும் போது கண்டிப்பா ஏதாவது ஒரு கண்கள் மூலியமா அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும். குரு பகவானுடைய அருள் கிடைச்சி அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையோடய நான் சொல்றேன். அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும் மேடம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.